Hi all, welcome back to the channel. இப்போ நான் டிஷ்வாஷ் லிக்விட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஸ்பென்சர் வந்து நான் ஐக்கியாவில் ஷாப் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னடா எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. எல்லோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மிச்சம் இருந்த அந்த விம் டிஷ்வாஷ் லிக்விட், ஸோ அதையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணும்னு இது கூடயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எப்பப்போ வேணுமோ வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரம், அதனால் தண்ணியும் அது கூடயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பென்சர் வந்து ஒரு பர்த் பை ப்ராடக்ட். அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டான போல். இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இந்த போலோட மெட்டீரியலும் ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அந்த நார்மல் அந்த செராமிக்லாம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த கார்னர்லாம் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை. நான் வந்து கிச்சனில் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே மோஸ்ட் ஆஃப் த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கம்மியான காய்கறியோ இல்லைனா ரொம்ப கம்மியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போலில் தண்ணியில் நான் போட்டு வச்சுருப்பேன். அண்ட் இந்த கட்டிங் போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன கட்டிங் போர்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆப்பிள் அப்படி இல்லைனா ஒரு பனானா, ஒரு ஆரஞ்சு இது மாதிரிலாம் கம்மியான ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பெரிய சாப்பிங் போர்டு எடுத்து திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி வைக்க தேவையில்ல. இந்த குட்டி சாப்பிங் போர்டு வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக கூட இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கிரே கலர் சிலிக்கான் தோசை திருப்பி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து தோசை திருப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ராதர் தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து கண்டிப்பாக நல்லது தான்னா கூட நிறைய அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது டர்ன் பண்ணும்போது, ஸ்க்ராச்சஸ்லாம் வராமல். அதே மாதிரி நம்ம நான்ஸ்டிக்லலாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன் பாட் ரைஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது, இந்த காயெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த வெஜ் பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் வரத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த கார்னர்லாம் வந்து நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது, அதனால் உடையாமல் இருக்கும் நம்மளுக்கு ரைஸ். அதனால இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் கொலாண்டரும் நான் வந்து ஐக்கியாவில் ஷாப் பண்ணது தான். இந்த கொலாண்டர் இல்லாமல் இப்போ எனக்கு டெய்லி வேலையும் ஓடுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த காயெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுலேருந்து இது யூஸ் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா திக்காக இருக்குது. அதனால் மெயினாக அந்த கீரை, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து கீரைக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணோன்னா கூட இதோட அகலம் வந்து நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. அதனால் நிறைய காய்கறிகளோ இல்லைனா பழங்களோ சப்போஸ் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா கூட இது நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இந்த பீலர், ஓ மை காட், இது உண்மையாகவே ஒரு டைம் சேவர்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பீல் பண்ணுது. இதுவும் வந்து நம்ம இந்த வாழைக்காய், அதுக்கப்புறம் என்னென்ன பொட்டேட்டோ பீல் பண்ணுறதுக்கு இந்த பீலர் வந்து அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மெயினாக நிறையா பீலர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் போல். ஐக்கியா பிராண்ட்னே இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலுமே இந்த மிக்சிங் போல் வந்து நம்ம எல்லாருக்குமே டெய்லி ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு, மாவு பிசையறதுக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நம்ம ஷாப் பண்ணோன்னா லாங் ரன்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா ப்ராடராக இருக்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கூட இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கெலாம் வந்து நம்ம கை யூஸ் பண்ணி பண்ணும்போது வெளியிலேயே வரமாட்டேங்குது அந்த மாவு, அந்த மிக்சிங் போல் தாண்டியே வராது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த பக்கோடாக்கு ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணுவேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பொங்கல் ஷாப்பிங்லாம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வந்து டிஏ குர்த்திஸ்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அது ரொம்ப அஃபோர்டபுளாக தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் குர்த்தி செட் வந்து இதுதான். இது வந்து பேண்ட்டோட வரும். இந்த கலரே வந்து நல்ல டார்க் கலர். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குது. இந்த நெக் பேட்டர்னில் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது போட்டால். ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி இருக்குது ஒர்க். இது வந்து பிரிண்டட் ஒர்க். இந்த டாப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட இந்த சைட் கட் தான். இந்த ஸ்லிட் வந்து கொஞ்சம் நல்லா மேலேருந்தே வரும். அன்லைக் நம்மளோட மற்ற குர்த்திஸ்லாம் வந்து கொஞ்சம் கீழேருந்து வரும் இல்லையா, இது வந்து நல்லா ஹிப்லேருந்து வரும். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா டாலராக காட்டும் நம்மள. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் இது வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும்னு. நெக் பேட்டர்ன் வந்து ஹை நெக் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டீசெண்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஆக்சசரிஸ் வந்து பெருசாக யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. எங்கேயாவது ஃபாஸ்ட்டாக அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்பி போகிறோன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு இதை போட்டாலே போதும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நெக் பீசஸ்லாம் வந்து அவ்வளோவா யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்சோ இது வந்து நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ்ஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இவங்களோட குர்த்திஸ் எல்லாமே 34லேருந்து 44 வரைக்கும் இருக்குது. எக்ஸஸ் சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட பேண்ட்டும் வந்து சேம் டாப் மெட்டீரியல்லே தான் இருக்குது. டாப்பில் இருக்கிற ஸ்லீவில் என்ன பிரிண்ட் இருக்கோ அதே தான் வந்து நம்மளுக்கு பேண்ட்டோட அந்த பாட்டம்லேயும் இருக்கும். பேண்ட் வந்து எலாஸ்டிக் வெயிஸ்டட். இந்த பேண்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த டாப்லேயும் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பிரிண்ட், அந்த கோல்டன் பிரிண்ட் இருக்குது. டாப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குர்த்தி பலாசோ செட்டுக்கு இதுதான் துப்பட்டா. துப்பட்டா இஸ் வெரி பிரிட்டி. ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல்ல இருக்கு அண்ட் கார்னர்ல வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா அழகா இருக்கு. ஸோ நம்ம அந்த ஹெவி ஒர்க் இருக்கிற டாப்ல போடும்போது அந்த ஒர்க்கும் தெரியும் நம்ம இந்த மாதிரி போடும்போது. ஸோ துப்பட்டா வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த டிஏ குர்த்திஸ் கிட்டே தான் நான் இந்த பொங்கலுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பிக் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து ஒரு ஸ்மால் க்ரோன் கம்பெனி. எல்லா ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி. மற்ற சைட்ஸ்லலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக தோணுச்சு. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது ஃபேப்ரிக். இந்த பொங்கலுக்கு நீங்கள் இன்னும் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணல அப்படின்னா இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மெட்டீரியல் அண்ட் டிசைன்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான அனார்கலி. இது வந்து ஒரு ராணி பிங்க் கலர். ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்னே இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ராணி பிங்க்குக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டாக க்ரீன், ரெட், ஒயிட்லலாம். இது கொஞ்சம் தூரக்கேந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாந்தினி பிரிண்ட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. பாந்தினி பிரிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் அனார்கலி. இது கூட வந்து பேண்ட், பாட்டம்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் இதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து ஆங்கிள் வரைக்கும் வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, நம்ம லாங் ஒரு அனார்கலி கவுன் பேட்டர்னில் போடுறது. இந்த நெக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரியும் இருக்குது அண்ட் மிரர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக் வந்து ஹை நெக், ஒரு குட்டி ஸ்லிட் இருக்குது. சென்டரில் வந்து பட்டன்ஸ் மாதிரி அந்த மிரரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து பிரிண்டட் ஸ்லீவ்ஸ். இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இங்கே வந்து அந்த கோல்டன் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் வந்து ஃபுல்லாக இந்த பிரிண்ட் இருக்கும். ஸ்லீவ்ஸில் இருக்கிற அதே பிரிண்ட் வந்து அந்த அனார்கலியோட எண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து காட்டன் மெட்டீரியல். போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ராக் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான குர்த்தி பலாசோ செட். ஒயிட் கலர் குர்த்தி வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இது வந்து இந்த நெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அந்த பால்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதனால இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லீவ்ஸும் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ். நெக்கில் மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடியிலையுமே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து பிளெயினாக இருக்க மாதிரி இருக்காது. இது வந்து பலாசோ கூட வரும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து அந்த குர்த்தியில் இருக்கிற அதே எம்ப்ராய்டரி வந்து இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. இந்த பலாசோவோட லென்த் வந்து எனக்கு பிடிச்சிருந்து. ஏன்னா இது கரெக்டாக வந்து ஆங்கிள் வரைக்கும் வரும். இந்த குர்த்தி பலாசோ செட் வந்து நான் பேக் பண்ணது என்கிட்ட இருக்கிற இந்த பாந்தினி துப்பட்டா வச்சு. இது வந்து என்னோட துப்பட்டா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஜெய்ப்பூர் போயிருந்த போது வாங்கினேன்னு. இந்த குர்த்தி பலாசோ கூட உங்களுக்கு வந்து துப்பட்டா வராது. பட் இஃப் யூ விஷ் உங்களுக்கு என்ன துப்பட்டா இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் அது மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஏ குர்த்திஸில் நம்ம ஷாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சிஓடி கூட அவைல் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. இவங்க கிட்ட வந்து சப்போஸ் நம்ம ப்ராடக்ட் வாங்குறது வந்து ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொரியர் கம்பெனிக்கு டைரக்டா சென்ட் பண்ணும். the process will be very smooth. மெயினா நம்ம ஆர்டர் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து 5 to 6 working daysல நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்னோட லாஸ்ட் ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறது தான். எந்த ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல. என்னோட பர்ஃபெக்ட் சைஸ்க்கு எனக்கு கரெக்டாக வந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட மெட்டீரியல் அண்ட் அந்த டிசைன், ஃபேப்ரிக் எல்லாமே வந்து குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் கூட இந்த துப்பட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாஃப்டாக இருக்குது. நம்ம வெயில் காலத்தில் கூட இது யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து வெறும் பிங்க் மட்டும் கொடுக்காம அழகாக அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் மேட்ச் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல்சோ அந்த குர்த்தியில் இருக்கிற இந்த நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எம்ப்ராய்டரியும் இருக்குது அண்ட் இந்த கோட்டாபாட்டி லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் மெட்டீரியல். இவங்க கிட்ட எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷாப் பண்ணுறதுக்கு விதவுட் எனி ஆல்ட்ரேஷன். திரும்ப அது வாங்கி
நம்ம ஆல்டர் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணி பாருங்கள். இது வந்து கோகனட் ஆயிலில் நம்ம என்னென்ன தாளிக்கணுமோ இஞ்சி எல்லாமே தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயினாக அதில் நான் மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மோர் மிளகா இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் பால்ஸை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து இந்த இட்லி பொடி, உங்ககிட்ட என்ன இட்லி பொடி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நானே பண்ணது. காரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோவா காரம் சாப்பிட்றதில்ல. இதில் வந்து கொஞ்சம் நல்லா ரெட் சில்லி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக். குவிக் ஸ்நாக்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த அரிசி மாவை வந்து பால்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரே சைஸில் வரணும். அதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். மற்றபடி பண்ணுற ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். இதில் தேங்காய் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர். பாய்.